நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 335வது திருநாமம் பிருஹத் பானவே நமக. கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருவிண்ணகர் எனப்படும் ஒப்பிலியப்பன் கோவிலின் தல வரலாறு நம் வாசகர்கள் அனைவருமே அறிந்த ஒன்றுதான். துளசீவனம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட அத்திருத்தலத்தில் மார்க்கண்டேய முனிவர் தவம் புரிந்து வந்தார். அவரது வளர்ப்பு மகளாக ஒரு துளசி செடியின் அடியில் பூமாதேவி தோன்றினாள். அவளை மணக்க விரும்பிய திருமால் பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்து அன்று வயோதிகராக வேடம் தரித்து மார்க்கண்டேயரிடம் வந்து அவரது மகளை தனக்கு மனம் முடித்து தருமாறு கோரினார். என் மகள் வயதில் மிகவும் சிறியவள். பழைய சாதத்துக்கு எவ்வளவு உப்பு போட வேண்டும் என்று கூட அவளுக்கு தெரியாதே என்று மார்க்கண்டேயர் கூற, இனி நான் உப்பில்லாத பண்டங்களையே அமுது செய்வேன் என்று சபதம் செய்தார் முதியவர். வீடு தேடு வந்தவரின் கோரிக்கையை நிராகரிக்கலாகாது என்ற எண்ணத்தில் தனது மகளை அவருக்கு மனம் முடித்து தருவதற்கு மார்க்கண்டேயர் சம்மதிக்கவே, அடுத்த நொடி முதியவர் வேடத்தை கலைத்து திருமால் தனது இயற்கையான வடிவத்துடன் காட்சி தந்தார். உப்பில்லாத பண்டங்களையே உண்பதாக சபதம் ஏற்றதால் உப்பிலியப்பன் என்று அப்பெருமாள் பெயர் பெற்றார். பின் மார்க்கண்டேயர் ஏற்பாடுகளை செய்ய ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் உப்பிலியப்பனுக்கும் பூமாதேவிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதன் பின் மார்க்கண்டேயருடைய கோரிக்கைக்கு இணங்கி உப்பிலியப்பன் கோவில் என்ற அத்திருத்தலத்தில் என்றென்றும் பூமாதேவியுடன் தான் குடியிருப்பதாக திருமால் உறுதி பூண்டார். திருமாலின் இருப்பிடமான வைகுண்டத்துக்கு என்னென்ன பெருமை உண்டோ அத்தனை பெருமைகளும் ஒப்பிலியப்பன் கோவிலுக்கும் இருப்பதால் விண்ணகர் என்று அவ்வூர் பெயர் பெற்றது. விண்ணகர் என்றால் விண்ணில் உள்ள நகரமான வைகுண்டம் என்று பொருள். ஒப்பிலியப்பன் கோவிலில் குடிகொண்ட பெருமாளிடம் மார்க்கண்டேயர், உப்பிலியப்பா, இந்த திருத்தலம் வைகுண்டத்துக்கு சமமானது என்று நீயே கூறி இதற்கு திருவிண்ணகர் என்ற திருப்பெயர் ஏற்படும்படி செய்துவிட்டாய். அத்துடன் இன்னருளையும் நீ செய்தருள வேண்டும். நீ இந்த ஊருக்கு முதலில் வந்து என்னிடம் பெண் கேட்ட நாள் பங்குனி மாத திருவோண நன்னாள். அதன் பின் 30 தேவர்கள் புடைசூழ வந்து பூமாதேவியை மணந்து கொண்ட நாள் ஐப்பசி மாதம் திருவோண நன்னாள். எனவே வைகுண்டத்தில் எப்படி நீ ஒளிமிக்க சுடராக அடியார்களுக்கு தரிசனம் தருகிறாயோ அதுபோலவே வைகுண்டத்துக்கு நிகரான இவ்வூரிலும் திருவோண நட்சத்திரத்தன்று ஜோதி வடிவில் நீ காட்சி அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதற்கு பெருமாளும் இசையவே அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தன்று ஒப்பிலியப்பன் கோவிலில் திருவோண தீபம் ஏற்றப்படும். பரம்பரையாக தீபம் பிடிக்கும் தொண்டை செய்து வரும் அடியார்கள் அகண்ட தீபத்தை கையில் ஏந்தியபடி கோவிலை வலம் வருவார்கள். சாக்ஷாத் உப்பிலியப்பனே அந்த தீப ஜோதியின் வடிவில் வந்து அடியார்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம். இதை கருத்தில் கொண்டு தான் பரஞ்சுடர் உடம்பாய் என்று நம்மாழ்வாரும், சுடர்போல் என் மனதிருந்த தேவா என்று திருமங்கை ஆழ்வாரும் ஜோதி வடிவமாகவே ஒப்பிலியப்பனை பாடியுள்ளார். இப்போதும் ஸ்ரீ ஊவே தீபம் ரவி சுவாமிகள் ஒவ்வொரு மாதமும் திருவோணத்தன்று காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை அகண்ட தீபத்தை கையில் ஏந்தியபடி கோவிலை வலம் வருவதை காணலாம். திருவிண்ணகர் திருத்தலத்தில் காணும் ஜோதி நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்ன? இந்த ஜோதி ஒளி வீசுவது போலத்தான் விண்ணகரம் எனப்படும் வைகுண்டத்தில் ஒளிமிக்க திருமேனியோடு எண்ணிறந்த சூரியன்களை விஞ்சும் பிரகாசத்தோடு திருமால் காட்சி தருகிறார் என்பதே இதன் தத்துவம். பிருஹத் என்றால் பெரிய என்று பொருள். பா என்றால் ஒளி, பானு என்றால் ஒளிமிக்கவர். பிருஹத் பானுகு என்றால் எப்போதும் விளங்கக்கூடிய விரிவான தேஜஸ் நிறைந்த ஒளிமிக்க திருமுனியோடு கூடியவர் என்று பொருள். வைகுண்டத்திலே அத்தகைய ஒளிமிக்கவராக திருமால் திகழ்வதால் அந்த வாசுதேவனுக்கு பிருஹத் பானுகு என்று திருநாமம். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 335வது திருநாமம். பிருஹத் பானவே நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிட்டும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.